ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் தமிழ் முக்கியமான 20 தலைப்புகள் பார்க்கலாம். புக்கில் இருந்து எடுத்த குறிப்புகள் தான். ஃபஸ்ட்டு குறுந்தொகை பார்க்கலாம். 8 தொகை நூல்களுள் ஒன்று குறுந்தொகை. இது 11th 12th 9th ஓல்டு புக்கு, 11th நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் எடுத்த குறிப்புகள். குறுமை கூட்டல் தொகை தான் குறுந்தொகை. குறுந்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. குறைந்த அளவால் பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பு தான் குறுந்தொகை. இந்த நூல் 8 தொகை நூல்களுள் ஒன்று குறுந்தொகை. இதில் கடவுள் வாழ்த்துடன் 401 பாடல்கள் உள்ளன. கடவுள் வாழ்த்து சேர்த்து 401 பாடல்கள் உள்ளன குறுந்தொகையில். அகப்பொருள் பற்றிய பாடல்களை பல்வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்கள் பாடியுள்ளார்கள். இந்த நூலில் அகப்பொருள் குறித்ததான பாடல்கள் தான் இடம்பெற்றிருக்கு. இது பல்வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்கள் பாடியிருக்காங்க. இப்பாடல்கள் குறைந்த அளவாக 4 அடிகளையும் அதிக அளவாக 8 அடிகளையும் கொண்டிருக்கின்றன. குறுந்தொகை 4 அடி 8 அடி. 4 அடி குறைந்த அளவு, அதிக அளவாக 8 அடிகளை கொண்டிருக்கிறது குறுந்தொகை. இந்நூலை தொகுப்பித்தவர் பூரிக்கோ. குறுந்தொகை நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் இந்த குறுந்தொகை இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார். இப்பாடலாசிரியர் குறித்த செய்திகள், இந்த பாடலாசிரியர் குறித்ததான பெருந்தேவனாரார் குறித்ததான செய்திகள் கிடைக்கவில்லை. இந்நூல் வாயிலாக பண்டைய தமிழரின் இல்வாழ்க்கை, ஒழுக்கம், மகளிர் மாண்பு, அற உணர்வு முதலியவற்றை அறியலாம். கடவுள் வாழ்த்து நீங்களாக அகத்திணை சார்ந்த 401 பாடல்களை உடையது குறுந்தொகை. நல்ல குறுந்தொகை என சிறப்பித்து உரைக்கப்படுகிறது. நல்ல குறுந்தொகை என்று குறுந்தொகை நூலை சிறப்பித்து உரைக்கப்படுகிறது. உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எதுனா குறுந்தொகை. உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. ஆதலால் இந்நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. 8 தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எதுனா குறுந்தொகை தான். 1915ஆம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் இந்நூலை பதிப்பித்தார். குறுந்தொகை நூலை முதலில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார் தான். எந்த ஆண்டுன்னா 1915ஆம் ஆண்டு பதிப்பித்தார் குறுந்தொகை நூலை. அடுத்தது ஐங்குறுநூறு பார்க்கலாம். இது 11ஆம் வகுப்பு நியூ அண்ட் ஓல்டு புக்கில் எடுத்த குறிப்புகள். 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 ஐங்குறு 100. 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவல் பாக்களால் ஆன நூல் தான் ஐங்குறு 100. 3 அடி சிற்றெல்லை 6 அடி பேரெல்லை கொண்ட நூல் ஐங்குறு 100. அகவற்பாக்களால் ஆனது ஐங்குறு 100. திணை ஒன்றிற்கு 100 பாடல்களாக 5 திணைகளுக்கு 500 பாடல்களை கொண்டது. இந்த ஐங்குறு 100ல் 5 திணைகள் பாடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதம் 500 பாடல்கள் கொண்டது தான் ஐங்குறு 100. 5 திணைகளை பாடிய புலவர்கள்: குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர், முல்லை திணையை பாடினவர் பேயனார், மருதத்திணையை பாடியவர் ஓரம்போகியார், நெய்தல் திணையை பாடியவர் அம்மூவனார், பாலை திணையை பாடியவர் ஓதலாந்தையார். இவங்க எல்லாம் தான் இந்த 5 திணைகளை பாடிய ஆசிரியர்கள். 5 திணைகள். ஒவ்வொரு திணையிலும் உள்ள 100 பாடல்களுக்கும் 10 பாடல்களாக தனித்தனி தலைப்புகளுக்கு கீழ் பகுக்கமைக்கப்பட்டுள்ளது. ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் இதுக்கும் பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். மேலே குறுந்தொகைக்கும் இவர் தான் பாடியிருக்காரு, ஐங்குறு 100க்கும் இவர் தான். இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். குறுந்தொகையை தொகுத்தவர் நம்ம பார்த்தோம் பூரிக்கோ. ஐங்குறு 100ஐ தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடல் கிழார் தான் இந்த நூலை தொகுத்தவர். அடுத்து தொகுப்பித்தவர். ஐங்குறு 100ஐ தொகுப்பித்தவர் யானைக்கட்சே மாந்தரன் சேரலிரும் பொறைதான் ஐங்குறு 100ஐ தொகுப்பித்தவர். பேயனார் சங்ககால புலவர்களுள் ஒருவராக இருக்கார்.
இவர் இயற்றிய 105 பாடல்கள் கிடைத்துள்ளன. பெயரால் எழுதின 105 பாடல்கள் கிடைத்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கலித்தொகை பார்க்கலாம். 8th நியூ புக்கு, 10th ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து எடுத்த குறிப்புகள். கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் கலித்தொகை. இது நாடக பாங்கில் அமைந்துள்ளது. இசையோடு பாடுவதற்கு ஏற்றது. நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் எதுன்னா கலித்தொகை. 150 பாடல்களை கொண்டது கலித்தொகை. இசையோடு பாடுவதற்கு ஏற்றதா இருக்கிறது கலித்தொகை. 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்கவி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது கலித்தொகை. கலித்தொகையில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 150 பாடல்கள் உள்ளன. கலிப்பா துள்ளல் ஓசையை கொண்டது. கலிப்பா துள்ளல் ஓசை கொண்டது. இப்பாடல்களை படிக்கும் பொழுது கருத்தாளமும் ஒளியின்பமும், அதாவது கருத்தாளமும் ஓசை இன்பமும் நம் உள்ளத்தினை கொள்ளை கொள்ளும். கலித்தொகையை படிக்கும் பொழுது, எந்த நூலை படிக்கும்போது கருத்தாளமும் ஓசை இன்பமும் நம் உள்ளத்தில் கொள்ளை கொள்ளும் அப்படின்னா கலித்தொகை. எனவே இதனை தமிழ் சான்றோர் கற்றறிந்தார் ஏத்தும் களி என சிறப்பித்து கூறுவர் கலித்தொகை நூலை. அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. நல்லுத்துவனார், சங்க காலத்தவர் தான். நல்லுத்துவனார் தான் கலித்தொகை ஆசிரியர். இவரை பற்றிய குறிப்புகள் ஏதும் கிடைக்கப் பெறவில்லை. இவர் நெய்தல் களியில் 33 பாடல்களை பாடியுள்ளார் நல்லுத்துவனார். கலித்தொகையை தொகுத்தவரும் இவரே என்பர். கலித்தொகையை தொகுத்தவரும் நல்லுத்துவனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சங்க காலத்தவர். இவர் வந்து நெய்தல் களியில் 33 பாடல்களை பாடியுள்ளார். கலித்தொகையின் ஆசிரியர் நல்லுத்துவனார். அடுத்த முக்கியமான 20 தலைப்புகள் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நற்றிணையிலிருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம 3 தலைப்புகள் பார்த்துட்டோம். குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை 3 முக்கியமான தலைப்புகள் பார்த்துருக்கோம். அடுத்து நற்றிணையிலிருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.